இருக்குல்ல அதுக்குள்ள போகணும். இல்லை இல்லை சக்திவேல் டீச்சர் ராயப்பன், நானு ராயப்பன் 15 வேணும் போல. இன்னைக்கு வரலவன் நான் தெரியல, அவன் எங்கே திடீர்னு வெளியூர் போகணும். வசந்தி வசந்தி சந்திர அதாவது மற்ற குரூப் எல்லாம், அதாவது மற்ற ஸ்கூல்ல மற்றவங்கெல்லாம் வந்து யூனியன் வச்சுக்கிறாங்க. சரிங்களா? நம்ம இன்னைக்கு அதுதான் வந்திருக்கோம். ஆக்சுவலா வந்து யூனியனா இருந்தவங்களுக்கு தான் அது யூனியன். நம்ம ஸ்கூல்ல செப்பரேட்டா தான் இருக்கோம். கேர்ள்ஸ் கேர்ள்ஸ் வந்து பாய்ஸ் இன்னைக்கு அதனால இன்னைக்குதான் யூனியன் ஆயிருக்கோம். சரிங்களா? யூனியன் ஆகி எல்லாரும் பார்த்து யாரு இவங்க பேர் தெரிஞ்சுக்க இனிமேல் நம்ம சந்திச்சோம்னா அது யூனியன். சரியா? இல்ல அதனால இன்னைக்கு கரெக்டா எல்லாத்துக்கும் சொல்லுங்க. ஒரே விஷயமா சரி, ஃபர்ஸ்ட் செஷன் வந்து இன்ட்ரோ செஷன். நானே ஆரம்பிச்சிடறேன். என்னுடைய பேர் கதிர்வேல். இப்போ வந்து ஆசிரியரா வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். அதனாலதான் என்ன வாய் பேசுறேன். ஓகே, தேர்ட் குரூப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு ஒரு ஞாபகம். இன்னைக்கு புதுவுஞ்சபாளையம் எலிமெண்டரி ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட் கிளாஸ் எடுத்துக்கிறேன். சரி, அடுத்ததான் பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆயிடுச்சு. அதனாலதான் இருந்து பேசிட்டு இருக்கிறேன். சரிங்களா? நான் மேரேஜ் ஆயிடுச்சு 2008ல. என்னுடைய மனைவியினுடைய பேர் பார்த்தீங்கன்னா வனிதா மணி. அவங்க ஒரு ஆசிரியை தான். சரிங்களா? ஸ்கூல்ல லவ் மேரேஜ் தான். ரெண்டு பசங்க, ஒரு பையன் 10th படிக்கிறான், பாப்பா 12th படிக்கிறாங்க. லைஃப் நல்லபடியா போயிட்டு இருக்கு. அந்த சரி, ஓகே, நம்ம பத்தி சொல்ற அவ்வளவுதான். அடுத்தது என்னுடைய மைக்க துறையிட்ட கொடுக்குறேன்.
எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் பிரகாஷ். நான் தேவை குரூப் கிறிஸ்டின் குரூப். பெரியவன் 9 படிக்கிறான், சின்னவன் 3, ஒய்ஃப் பேர் கோயிலா. இப்போ எல்லாத்தையும் தெரியல, செகண்ட் குரூப் படிச்சாவா? அதாவது அப்படி அரேஞ்ச் பண்ண மாட்டாங்கல்ல, அரேஞ்ச் மேரேஜ் தான் நீங்க 2 பேரும் அரேஞ்ச் பண்ணிட்டு நம்ம குரூப்லயே செகண்ட் குரூப் ஒரே ஏஜ் கேட்டீங்க. நல்லா போயிட்டு இருக்குது. ஓகே, நல்லா போகக்கூடாது. ஆம்ஸ்டாக்ல வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக இருக்கேன். ரேவதி, குழந்தைங்க 2 பொண்ணு வந்து பையன் வந்து, பொண்ணு 6th படிக்கிறாப்படி, பையன் 4th படிக்கிறான். அவ்வளோதான். நான் வந்து வேற டிஸ்ட்ரிக்ட் குரூப் சுரேஷ் பாபு. எனக்கு 2 பசங்க. ஒருத்தர் வந்து 9th, இன்னொருத்தருக்கு 1.5 வயசு தான் ஆச்சு. நான் ப்ரொஃபஷனலாக கேஷியராக இருக்கேன். இப்போ நேட்டிவ் வந்து கோபியில் வரும். அக்பர் பத்தி 2 வார்த்தை பேசுவாங்க. அக்பர் பத்தி 2 வார்த்தை பேசுவாங்க. ஒய்ஃப் பேர் கலைவாணி, டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க நம்பியூரில். அதான் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் பேருமணிகள். நான் வந்து HDFC பேங்க்கில் கஸ்டமர் மேனேஜர் இருக்கேன். ஸ்டேட் ஃபார் திண்டுக்கல்ல. ஒர்க் வந்து திண்டுக்கல், வீட்டு செட்டில்மெண்ட் வந்து திருச்சி. ஒய்ஃபை வந்து திருச்சியில் ஒர்க் பண்ணுறாங்க. நான் ஆக்சுவலாக கன்வெர்ட் கிறிஸ்டியன். ஆக்சுவல் நேம் வந்து இப்போ ரன்னிங் நேம் பால்ராஜ். ஆக்சுவலாக இதில் கெசட்ல மாற்றிருக்கேன். ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே யாருக்கும் தெரியாது. ஏன்னா இப்போ தான் நம்ம குரூப் ஃபார்ம் பண்ணியிருக்கோம், அதனால யாருக்கும் தெரியாது. ஒரு பையன் ஒரு பொண்ணு. பையன் இப்போ தான் வந்து யூகேஜி படிக்கிறாரு. பொண்ணு வந்து இப்போ 1.5 வயசு ஆச்சு. 2 பேரும் பேக். ஓகே, ஃபைன், கோயிங் குட், நல்லா போயிட்டு. ஓகே, எக்கனாமி நல்லா இருக்கு. அது நீ சொல்ற. ஏய், என் பேர் ராஜன். நான் 3rd HSC படிச்சிருக்கேன். அப்புறம் நான் சூலூர் செட்டில் ஆகிட்டேன். நியர்பைல இருக்காரு. நான் பண்ணியிருக்கேன், அக்கௌண்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். மிஸ்ஸஸ் பேர் வந்து ரம்யா. எனக்கு 2 குழந்தைங்க. ஒரு பொண்ணு 5th படிக்கிறேன், இன்னொரு பொண்ணு 1st ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். மிஸ்ஸஸ் வந்து BA பண்ணிட்டு இருக்கேன். இப்போ பிஎட் பண்ணிட்டு இருக்காங்க. வீரமணியனா யாருமே தெரியாது, ரொம்ப அமைதியான பையன். எனக்கு தெரிஞ்ச போட்டோல மட்டும் கேட்க முடியும். யாருமே தெரியாது. சுரேஷ் பேசவே மாட்டாங்க. எல்லாருக்கும் வணக்கம். பேர் சந்திரசேகர். ஆர்ட்ஸ் குரூப் சந்திரசேகர். நான் ஆர்ட்ஸ் குரூப் மேக்ஸு. எனக்கு 2015 கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு மேரேஜ். ஒரு பொண்ணு இருக்கிறாங்க. நான் வந்து அவினாஷ்லேயே டோட்டல்ஸில் வெளியே எங்கேயுமே போகல. திருப்பூரில் கொஞ்ச நாள் வேலை செஞ்சேன். இப்போ கடை வச்சுருக்கேன், ஸ்டேஷனரி. சூப்பராக போயிட்டு இருக்கு. மடப்பாளையம் ரோடு முன்னாடி பண்ணாரி மாதிரி கோயில் ரவுண்டான நல்லா வாய்ப்பு
ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருக்கணும் அப்படிங்கிற ஸ்டோரி கிடைக்காதுடா விஷாலினி இங்க ஆர்சி ஸ்கூல்ல வந்து 5th படிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் சக்திவேல். மேக்ஸிமம் எல்லாத்தையும் இன்ட்ரோ ஆகிட்டேன் நான். ஸோ நான் இப்போ செட்டில் ஆகி வந்து ஸ்கூலில் செட்டில் ஆகிருக்கேன். எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. பையன் வந்து 8th படிக்கிறான், பொண்ணு 2nd ஸ்டாண்டர்ட் பண்ணிட்டு இருக்கா. நான் லவ் மேரேஜ் தான். என் ஒய்ஃப் பேர் செல்வி. அவங்க நேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா நம்பியூர் பக்கத்தில் கூட கரைன்னு சொல்லி கிராமம். இப்போ நான் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெப்சியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நான் பெப்சியில் வந்து ஆல்மோஸ்ட் 18 டிஸ்ட்ரிக்ஸ் வந்து மார்க்கெட்டிங் பார்த்துருக்கேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு எழுத வரவங்க நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் பிபிஏ முடிச்சு திரும்ப டான்ஸ் எடுத்து எம்பிஏ முடிச்சு அப்படியே ஃபஸ்ட்டு பிரிட்டானியாவில் ஜாயின் பண்ணேன். பிரிட்டானியாவில் முடிச்சு யூனிலீவரில் போனேன். யூனிலீவர் நீங்கள் யூஸ் பண்ண டவ் ஷாம்பு அந்த மாதிரி பிராண்ட்ஸ் அதில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து கெலாக்ஸ் போனேன். குழந்தைகளை விரும்பி சாப்பிட்டு செய்யுது அதில் சேல்ஸில் கொஞ்ச நாள் இருந்தேன். அதுக்கப்புறம் டாபரில் இருந்தேன், ரெட் பேஸ்ட் அதில் இருந்ததால் இருந்து இப்போ வந்து பெப்சிக்கு வந்து ஒரு மார்க்கெட்டிங் மேனேஜர் வந்திருக்கேன். ஸோ செட்டில்டு கோயம்புத்தூர். ஸோ பையன் கேவியில் படிக்கிறான் 8th ஸ்டாண்டர்டு, பொண்ணு ஏர்ஃபோர்ஸில் 2nd படிச்சுருக்கேன். அம்மா அப்பா செட்டில்டு, எனக்கு நேட்டிவ் படியூர், அவங்க அங்கேயே செட்டில் ஆகிட்டாங்க. நான் இங்கே ராக்கியாவிலிருந்து வந்தது வந்து என் பாட்டி வீட்டிலேருந்து வந்துருந்தேன். தேங்க்ஸ். என்ன மார்க்கெட்டிங் மேனேஜர் நீங்க இருக்கிறது இங்க நம்பியும் வந்து எப்படி சொல்லிடுறா. நான் வந்து எம்பிஏ பண்ணது வந்து பாவை நாமக்கல் பாவை காலேஜில் பண்ணேன். அவங்க எம்சிஏ பண்ணாங்க. அவ்வளோதான். அப்புறம் அப்படியே போச்சு எழுதி கொடுத்தேன். அப்புறம் அப்படியே